அரசியல் அறிவோம். நீதிமன்றம் நாளையிலிருந்து டூ வீலர் ஓட்டுறவங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டாகணும், ஹெல்மெட் கட்டாயம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, நாளையிலிருந்து டூ வீலர் ஓட்டுற எல்லாரும் ஹெல்மெட் போட்டாகணும். மீறினா அது குற்றம், தண்டனைக்குரியது. ஒரு நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பை யார் மீறினாலும் அது தண்டனைக்குரியது. நம்ம மாநிலத்தில் ஆளுநர் பொறுப்பில் இருக்கிற ரவி அவர்கள் நீதிமன்ற அறிவிப்பையே மீறி செயல்படுறார். நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, நியமிக்கப்பட்ட ஆளுநர் அந்த மாநிலத்தினுடைய பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் தான் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர் அப்படின்னு தெளிவாக சொன்ன பிறகும் வர்ற 25ஆம் தேதி துணைவேந்தர்களின் கூட்டத்தை ஆளுநர் ரவி அவர்கள் கூட்டியிருக்கிறார். சராசரி மனிதன் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருக்கிறத விட இந்த மாதிரியான முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருக்கிறது அடுத்தடுத்து நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பண்றவங்களுக்கும் விதிமீறவங்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமா மாறும். நாளைக்கு யார் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து செயல்பட்டாலும் அவங்க ஆளுநர் இந்த மாதிரியான செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல விதிமீறல்களுக்கும் பல குற்றங்களுக்கும் உதாரணமா மாறும். ஏன் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கல்வி கட்டமைப்பு மேல இவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்க, கல்வி கட்டமைப்பு மேல ஏன் இவ்வளவு ஒரு சிதைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தான் கல்வியில முதலிடத்தில் இருக்குது. எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் கல்வியில தமிழ்நாடு தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள். இந்தியாவில் இருக்கிற சிறந்த 100 கல்லூரிகளில் 37 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி. இந்தியாவில் இருக்கிற சிறந்த அரசு பல்கலைக்கழகங்களில் 50 பல்கலைக்கழகங்களில் 10 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள். நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நின்றுட்டு எந்த திசையில வேணா ஒரு 3 கிலோமீட்டர் பயணிச்சீங்கன்னா அந்த 3 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கு, 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கு, 7 கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கு, 8 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கு. மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரி, மாவட்டந்தோறும் அரசு சட்டக்கல்லூரி, மாவட்டந்தோறும் அரசு பொறியியல் கல்லூரி, இப்படி ஒரு வலிமையான கல்வி கட்டமைப்புல தமிழ்நாடு இருக்குது. நேற்று IAS IPS தேர்வு முடிவு வந்திருக்குது. இதுல நான் முதல்வன் திட்டத்துல பயனடைஞ்சிட்டு இருக்கிற 137 பேர் இந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதுல 50 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. சந்திரன் அப்படிங்கிற மாணவர் முதல் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரு நான் முதல்வன் திட்டத்துல பயனடைஞ்சிட்டு இருக்கிறவர். 12வது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 100க்கு 17 பேர் தான். 100 பேர் 12வது படிச்சாங்கன்னா அதுல சராசரியா 17 பேர் தான் கல்லூரிக்கு போறாங்க, இந்தியாவினுடைய சராசரி. ஆனா தமிழ்நாட்டினுடைய சராசரி 100 பேர் 12th பாஸ் பண்றாங்கன்னா அதுல 52 பேர் கல்லூரிக்கு போறாங்க. இந்தியாவினுடைய சராசரியில விட தமிழ்நாடு பல மடங்கு அதிகமா இருக்குது. இந்த கல்வி கட்டமைப்பை பிஜேபி தன்னுடைய ஆபத்தா நினைக்கிறாங்க. ஒரு முறை கேரளா உள்ளாட்சி தேர்தலில் சில இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை கேட்டாங்க, இந்த இடங்கள்ல எல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்குதே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டப்போ அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இடத்துல எல்லாம் கம்யூனிஸ்ட்டை நாங்க வளர்த்தோம்னு சொல்லல, அங்கெல்லாம் படிப்பறிவு குறைவா இருக்கிறதாக நாங்க கருதுறோம், படிப்பறிவு அதிகப்படுத்துறதுக்கு நாங்க வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னார். இப்படி கல்வியறிவு உள்ள மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறங்காட்டி தான் பிஜேபி சொல்ற பொய்யெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இங்க இருக்கிற கல்வி கட்டமைப்பை சிதைக்கணும், இங்க இருக்கிற கல்வி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், இங்க இருக்கிற கல்வி தரத்தை குறைச்சால் மட்டும்தான் நாம இங்க ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கறக்காகத்தான் நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு மேல பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்குது. இவங்க கூட இப்போ அதிமுகவும் சேர்ந்திருக்கிறாங்க. இவர்களை தேர்தலில் புறக்கணிப்போம்.